Hi, hello, welcome to Duck Out for the yet another IPL SWOT analysis, strength and weakness. Hello. நம்ம இந்த எபிசோட்ல we're going to start with the most famous team. அதாவது என்ன சொல்றது, ஃபேன்ஸ் ஒரு ஓட்டிங் பண்ணனா இவங்க தான் எப்பயுமே லீடிங்ல இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. த அப்படிலாம் விட்டு லாயல் கொடுக்கவே ஃபேன்ஸ், முடியாது. த மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ். இல்ல இல்ல. என்றும் இன்னைக்கும் சிஎஸ்கே மட்டுமே. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஆர்சிபி. லக்ஷ் ஆரம்பிங்க. ஆர்சிபி டிஷர்ட்டே போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி பெங்களூர்ல ஐ லிவ் பெங்களூர். ஐ எம் அ சிஎஸ்கே ஃபேன் ஆப்வியஸ்லி, பட் ப்ராபப்ளி மை செகண்ட் ஆர் தேர்ட் ஃபேவரட் டீம் இஸ் ஆர்சிபி. ஐ லவ் டு ரிவ்யூ தெம். ஸோ தே வெரி ரொம்ப காம்ப்ளிகேட்டான லெவன்லாம் கிடையாது அவங்களுக்கு. தே சிம்பிளி கோ வித் ஃபில் சால்ட். யாரோ சம்படிஸ் கார்பேஜ் சம்படிஸ் கோல்டு மாதிரி. ஸோ தே ஹேவ் ஃபில் சால்ட் நவ். And Virat Kohli obviously. So இதான் அவங்களோட ஸ்டார்ட் ஓப்பனிங். வெரி சாலிட் ஓப்பனிங். And then they go with Rajat Patidar, who is a new captain, and they will have to go with Tim David, and then Jacob Bettel. I'm really backing Jacob Bettel. I'm really looking forward for his season. And then they have Jitesh Sharma, who will probably wicket keep, and then Krunal Pandya. And they will go with Romario Shepherd is what I think. They might also take him off and have Livingston, but I really don't know. I think they should go with Romario Shepherd and Bhuvneshwar Kumar, Suyash Sharma, Yash Dayal, and they will have Swapnil Singh as their impact player. I think it worked really well for them. But what I feel is they have confusion on Liam Livingstone versus Tim David, and they also have Nuwan Tushara, ரைட்? அவங்களோட போலிங் ஓவர்ஸ் எல்லாமே அதாவது போன வருஷம் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். பட் வில் தே ஃபயர்? ஐ ரியலி டோன்ட் நோ. வில் தே கோ வித் நுவான் துஷாரா ஆர் லிவிங்ஸ்டன்? லியம் லிவிங்ஸ்டனே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன்லாம் போனா எனக்கு தெரிஞ்சு அவங்க திருப்பி அதே லூப்ல தான் போய் நிக்க போறாங்க. இஸ் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம் அவன் அடிச்சு நினைக்கிறேன். நான் அவரோட பார்த்ததே இல்லை. ஆமா, அடிக்க மாட்டாருன்றதோட லெக் ஸ்பின்னை நம்பி அவருக்கு வந்து அந்த 2 டைமென்ஷன் இருக்குதான் அவர் இத்தனை நாள் காப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்டர்நேஷனல் கரெக்ட், கிரிக்கெட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் கரெக்ட். இஸ் அ குட் ஃபீல்டர். நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் இட். என்னன்னா தே ஹாவ் டு கோ வித் எக்ஸ்பெரிமெண்டல் 11 ஃபர்ஸ்ட். ஐபிஎல் வந்து இஸ் வெரி கட் த்ரோட் டோர்னமெண்ட், ரைட்? ஐ மீன் அஃப்கோர்ஸ் இட் இஸ் லாங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விச் ஐ ஃபவுண்ட் ஃபனி என்னன்னா, அவங்களோட ஃபீல்டிங் கோஷன்ல மீடியம் தான். என்னதான் கோலி அங்கே படம் காமிச்சா கூட தேர் ஃபீல்டிங் கோஷன் இஸ் வெரி ஆவரேஜ். ஓகே. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்றது வந்து கொல்கட்டால ஆரம்பிக்கிறாங்க. தென் தே கம் டு சென்னை அண்ட் தென் தே கோ டு பெங்களூர். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 2 மேட்சே அவங்கள செஞ்சு விட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுது, 2 டீமும். ஓகேங்களா? ஸோ தே வில் ஓகே. கம் வெரி லோ. அந்த 2 மேட்ச் தான் தே ஹேவ் டு ட்ரை த நியூ 11. கரெக்ட்? அந்த கொல்கட்டா சென்னை மேட்ச்ல தான் தே ஹேவ் டு ட்ரை தட் சாலிட் 11 போடணும். அது ரெண்டுத்தையும் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா பெங்களூர் வரும்போது ஓகே, பெங்களூர் வந்துட்டோம்னா பெங்களூரே அவங்களுக்கு சொந்த செலவு சூனியம் மாதிரி ஸ்டேடியம் தான் அவங்களுக்கு அது ஆக்சுவலி. ஸோ அதனால ஐ ஃபீல் it will be a tough campaign for RCB, but this is the 11 we have. அண்ட் அவங்கக்கிட்ட லீட் ஸ்பின்னரே கிடையாது. ஒரு சாலிடான ஒரு லீட் ஸ்பின்னர் கிடையாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு மேக் டு ஃபர்ஸ்ட் டாப் 4. ஃபார் மீ தே ஆர் கோயிங் டு பி அட் 8. பாட்டம் 4ல இருக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் எடுத்து உள்ளார நடுவில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்றீங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல பாயிண்ட். And எனக்கு to add ஆக்சுவலி to ரொம்ப Lux's point about the சொந்த செலவுலயே சூனி வச்சுக்கிறது வந்து, they've lost 50 less than they won only less than 50% of their home games. The only team to do that as well. So, and everybody likes to go to RCB and play in RCB because of that schoolboy ground that they have. Um, uh, that is probably their main weakness. They're not able to defend their home ground. And that 7 games, அதுல வந்து ஒரு 4 கேம் தோத்துட்டா கூட, 3 கேம் 4 கேம் தோத்தா கூட தேர் லைக் இன் a big soup. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு மெயின் ஒரு போலரை மறந்துட்டீங்க. ஐ திங்க் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஸ்ட்ரெயிட் அவே வாக்ஸ் இன்டு த டீம். ஸோ ஹீ இஸ் ஃபுல்லி ஃபிட் அண்ட் லைக் பெங்களூர் இப்போ ஜாயின் பண்ணிட்டான். ஸோ ஐ திங்க் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஓன் பிளே அண்ட் லைக் ஜாஷ் No, yeah, ஹேசல்வுட் that's பிளே. right. Yeah, ஜாஷ் ஹேசல்வுட். ஒரே நிமிஷம் அந்த டீமை மட்டும் போடுங்க திருப்பி. ஓகே. ஐ எம் சாரி, எனக்கு இன்னொரு சேஞ்சும் இருக்கு. நான் ஹெசல்வுட் வந்து இன்ஜூரி இன்னும் ரெடியா இல்லைன்னு நினைச்சேன். இஸ் ஹி ரெடி இல்ல ஆல்ரெடி? No, யா no, ஃபுல்லி Hazelwood is லைக் ஃபுல்லி ஃபிட் there. டிக்ளேர் பண்ணி ஹீ இஸ் இன் பெங்களூர் நோ. யா Which is good. Which will be a Yeah, so Hazelwood, ready. Bhuvi, and yeah, Yash Dayal, along with I think Rasik Dar will definitely play.
in Rashid Dar, place yeah. of Rashid Swapnil. Dar will Yeah, play. Swapnil Singh. Yeah, Swapnil Singh பதிலா Swapnil he'll Singh, play yeah. in தோணுது. Swapnil Singh will probably play the impact player, but Yash Sharma will also play, yeah. And Tim David can Suresh also, Sharma will play. and main thing is Yeah. Rajat Patidar as a captain, how he's going to sync with Kohli is probably going to be the big learning as well. That is also yet to be seen, because Kohli is, the cameras will be on Kohli, and Rajat Patidar எப்படி handle பண்ண போறான் கோலியை வச்சு, அது big ego and big player, larger than life kind of player to handle. That is going to be the big learning for them நினைக்கிறேன். But the team, I think from last year, I think they are better this year. They've addressed their bowling a bit more. But it's going to be a tough gig for Bowie. Bowie on that pitch, if it doesn't swing, he might be a sitting duck. 7 games in that pitch is going to be is not going to be easy. ஸோ எனக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆர்சிபியில் வந்துட்டு நிறையா ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. இப்போ வந்துட்டு தேர் பேக் தேர் bowling மோர் தென் பேட்டிங் தோணுது. பிகாஸ் லைக் ஆல் நல்லா 4 ஃபாஸ்ட் bowlerமே வந்துட்டு குவாலிட்டி லைக் ஒரு 15-16 ஓவர்ஸ் சாலிடாக ப்ரொவைட் பண்ண முடியும். அலாங் வித் 2 ஸ்பின்னர் சுயேஷ் சர்மா அண்ட் குருணால் பாண்டியா நல்லா கண்ட்ரோல் பண்ணுவான். சுயேஷ் சர்மா வந்துட்டு அட்டாக்கிங்காக போவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது 6 bowling ஆப்ஷன்ஸ் லைக் சார்ட்டட் தோணுது. அண்ட் பெத்தர் அண்ட் லிவிங்ஸ்டன்குள்ளே தான் தேல் ஹாவ் அ கன்ஃபியூஷன் கானண்ட்ரம் லைக் ஹூம் டு பிக். ப்ராப்ளி லிவிங்ஸ்டன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக he might get a go ahead. I think இன்னொரு ஃபேக்டர் எனக்கு என்ன இன்னொரு ஃபேக்டர் எனக்கு என்ன தோணுதுன்னா சால்ட், லிவிங்ஸ்டன், பட்டிதார், அப்புறமா ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா எல்லாருமே லைக் ஆனால் ஹெவி ஹிட்டர்ஸ். ஸோ ஐ திங்க் தேல் ஹேவ் ஃபீல்டு ஆர்சிபி பெங்களூர் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் வந்துட்டு லைக் ஐ திங்க் தேல் கோ பர்செக். நல்லா ட்ரூ பிச்சர்ஸ்னால ஃபில் சால்ட் அண்ட் லிவிங்ஸ்டன்லாம் வந்துட்டு வேரியேஷன்ஸ் லைக் அன்ஈவன் பவுன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தே மை ஸ்ட்ரகிள், பட் ஸ்பின்னுக்கு தே மை ஸ்ட்ரகிள். இந்த கண்டிஷன்ஸில் வந்துட்டு ஃபில் சால்ட் 3 games அவனும் ஜெயிச்சு கொடுத்துருவான். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் கிட்ட 1 or 2 games we can expect. டிம் டேவிட் அகைன் அவனும் ஒரு சாலிடான ஃபினிஷர். அண்ட் போலிங் அதுக்கு பேக் பண்றதுக்கான போலிங் வச்சிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ திங்க் டாப் 4 வந்துட்டு வெரி குட். டாப் 4 ஷார்ட் அலாங் வித் டிகேவோட மைண்ட்ஸ் பிஹைண்ட் பேக் ரூம்ல வந்துட்டு டிகேவோட பிரசன்ஸ் வந்துட்டு வில் பிளே ஹியூஜ் ஃபேக்டர்னு தோணுது. ஸோ ஐ திங்க் டாப் 4 ஃபார் ஆர்சிபி. ஓகே, வண்டர்ஃபுல் டிஃப்ரெண்ட் வியூஸ். எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க வாயை மூட்டு ஒழுங்காக விளாண்டாங்கன்னா தே கேன் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ரொம்ப கத்தாம அது கரெக்டாக சொன்னீங்க. நல்லா விளாட்னா தே ஹாவ் அ டீசென்ட் சான்ஸ் அப்படின்னு தான் தோணுது. எல்லா டீமும் ஆக்சுவலி நம்ம சொல்கிறப்ப இதையும் சொல்லிவிடுவோம், ஆக்சுவலி எவ்ரி டீம் ஹேஸ் அ ஈக்குவல் சான்ஸ் தான். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஸ்டார்ட் ஆஃப் வித் இன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. ரைட், த நெக்ஸ்ட் டீம் இஸ் ஜிடி. GT வந்து நரேன், come on. Yeah, GT. Yeah, this is going to be yet another team which has Mumbai நம்ம பேசணும் ஏற்கனவே, பட் இந்த GTயுமே வந்து I think they've covered pretty much all bases and looks a very balanced side for me. So start off with பாத்தீங்கன்னா Shubman Gill, Josh Butler, Sai Sudarshan, top 3. So I mean Josh Butler his form is not great, but I think top order is where he belongs in my humble opinion. He is some phenomenal player with great he can play all around the wicket. So for me I think Shubman Gill tops it, and sorry, Josh Butler at the top of the order, Sai Sudarshan, then the superman of cricket, Glenn Phillips, and then Shah Rukh Khan at number 5, and then Washington Sundar again. He's got a different gig this time from SRH. இங்க வந்திருக்கிறாரு நம்பூர் பையன். Hopefully he does well in Gujarat Titans. Bro, அது குஜராத் டைட்டன்ஸ் இல்ல, அது ஒரு தமிழ்நாடு டைட்டன்ஸ். அப்புறம் ராகுல் திவாட்டியா, their rescuer, they can trust on him for the finisher role. And then Rashid Khan, solid overseas. Sai Kishore again, he's knocking on the doors of Indian team. He's all there or thereabouts always. Read a really good on the local TNPL நல்லா பண்ணாப்ல. Vijay Hazare, I don't know how he did well if I'm honest, but again it's a solid performer in IPL now. Kagiso Rabada as overseas fast bowler, and Siraj, I know his form has not been great, but on his day he can tackle anyone.
and Prasidh Krishna is my impact player. நீங்க பேக்கப் பாத்தீங்கன்னா லம்ரோர் இருக்கிறாரு டு பிளே தட் இம்பாக்ட் ரோல் இஃப் யூ வாண்ட்ஸ். அப்புறம் வந்து ஜெரால்ட் க்ரூட்ஸே இஸ் தேர் டு கவர் கிஹிசோ ரபாடா இஃப் நீடட். I'd be tempted to play him as well, depending on who's fit and who's raring to go. He'll give you that option with the bat as well. He can bat all the way down. Aparna all option or he can also come in as pinch hitter Mari. He's not done well in India actually, but SA20 on the முன்னாடி அவங்களோட South Africa he does really well for MI. And the ever reliable Ishan Sharma is also there. No, he's got the legs. So yeah, I mean, in terms of அது என்ன ப்ரோ all-round அந்த team, அஷிஷ் நேரா கோட்டாவா? அஷிஷ் நேரா கோட்டால வந்து எடுத்துட்டாங்களா? ஆமா. அதனால வந்து yeah, I mean, I think GT is a well-rounded team. Ashish Nara, I keep hearing, really good things about him in terms of his coaching thing. First, இதே win பண்ணாப்ல. He's a very hardworking guy. So, and I think they've had a decent auction. I think one of the good auctions they had, and they got really good players in. I know they've lost Hardik Pandya, but Shubman Gill again has got a decent tournament, CT tournament, and a lot of players who are raring to go, like Washi. I hope Washi and Shah Rukh Khan do well, and Sai Kishore, நம்ம தமிழ்நாட்டு பசங்க, hopefully they do well because they've been knocking on the Indian doors for a long time, and they hopefully have a decent season. ருத்ரா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 2 queries. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர்ல வந்துட்டு அன்செட்டில்னு சொல்ல மாட்டேன், பட் லைக் அகைன் நாட் ப்ரூவன் எனக்கு தோணுது. பிகாஸ் அண்ட் இஸ் இட் அ குட் சான்ஸ் ஃபார் வாஷிங்டன் சுந்தர் டு பிளே அட் 4? ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் நம்பர் 4 ஆர் நம்பர் 5 பேட்ஸ்மேன்ல லைக் ஷாருக் கானை தான் லாஸ்ட் இயர் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அகைன் நாட் அ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் அகைன் அன்ப்ரூவன் ஐபிஎல்ல, பட் இஸ் கமிங் ஆஃப் அ குட் சிடி டோர்னமெண்ட். அந்த ஒரு 3 ஸ்பாட்ஸ் தான் எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. 4, 5, 6 லைக் வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஷாருக் கான். ஸோ இந்த 5, 3, 4 பிளேயர்ஸ் மேலே தான் எனக்கு வந்துட்டு டவுட் இருக்கு. அதே கேப்பபிள் டு சி அ கேம் த்ரூன்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அகைன் லைக் போலர்ஸ்ல வந்துட்டு ஐ ஹவ் நெவர் ரேட்டட் பிரசித் கிருஷ்ணா ஹைலி. அண்ட் சிராஜ் வந்துட்டு இஸ் அ டீசன்ட் போலர். ஸோ ஆர் தே குட் எனஃப் டு கேரி த bowling lineup? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் மேலேயே எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. சிராஜ் ஸோ வந்து நீங்க மொமெண்டம் உங்க bowler தான். Siraj வந்து momentum bowler தான். If he has a really good day, then it's really hard to play him. வெரி ட்ரூ. Runs போயிட்டானா கஷ்டம், but he'll get you the wickets. He's a strike bowler, he'll get you the wickets. Rabada again, we don't know how he's going to turn out to be. He's not been spectacular for IPL, but he can produce that good spell of bowling. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வெல் ரவுண்டட் சைட் மாதிரி ஐ ஃபீல் ஜிடி இஸ் வெல் ரவுண்டட் சீன். they covered their bases, they got their spin attack in Rashid Khan and Sai Kishore. அப்புறம் the all-rounderல they have that Rahul Tewatia. He's got that X factor guy. நீங்க சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கு I hope he has a better opportunity than he did in SRH, because SRHல பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்கல. அவங்க டாப் 4, 5 முடிச்சு விட்டாங்க, இவனுக்கு கிடைக்கல. I think if he goes up the order, maybe he will I think he's good with the bat, but hopefully he will be able to prove something with this team. ஆக்சுவலி நீங்க ருத்ரா நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து வெரி வேலிட். ஐ மீன் நான் when I was analyzing the team I felt they're actually well rounded as நரேன் said. எல்லா சைடும் கவர் பண்ணிட்டாங்க. இவங்கள வந்து வேர்ல்ட்ல எந்த லீக்ல கூட்டு போனாலும் they are a team to beat as of today. ஏன்னா எவன் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, பின்னாடி ஒருத்த உட்காந்துருக்க மாதிரி சப்ஸ்டியூட்ல வந்து லைனா வச்சிருக்காங்க எல்லாரையுமே. கோட்ஸியே இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் த 11னா கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின். இஸ் அ மேட்ச் வின்னர் எனி பாயிண்ட் இன் டைம். மும்பைக்கு வரும்போது வெறிய காமிச்சான் இல்லையா அவன். பட் நீங்க சொல்றது கரெக்ட். வாஷிங்டன் சுந்தர் இஸ் நெவர் கோயிங் டு பிளே நம்பர் 4 இன் எனி டீம். நான் சொல்றேன் பாருங்களேன், தே ஆர் வேஸ்டிங் ஹிம் லைக் எனிதிங். ஈவன் இன் எந்த டீம் போனாலும் தே ஆர் வேஸ்டிங் ஹிம். அண்ட் ஹியர் ஆல்சோ இஸ் நாட் கோயிங் டு யூஸ். இதுல வந்து ட்ரிக்கே எனக்கு ஜிடியில் சுப்மன் கில்லோட கேப்டன்சி. ஹார்திக் பாண்டியா போயிட்டாரு,
போனதுக்கு அப்புறமே படுத்துச்சு போன வருஷம் டீம். ஓகேங்களா? சுப்மன் கில்லுக்கு இருக்கிற ப்ரெஷர் இன்னைக்கு தேதியில அவரு தான் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ப்ராபப்ளி அடுத்த கேப்டன் எல்லாமே இருக்கு அவருக்கு. பெரிய ஸ்டேக் இருக்கு அவருக்கு. இதுலயும் டம்மியா முடிச்சாரு அப்படின்னா பிரச்சனை. அவருக்கு வந்து கேப்டன்சி பிரச்சனை. அவர் பாட்டுக்கு ஆட போறாரு இந்தியன் டீம்ல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா when வாஷிங்டன் சுந்தர் cannot go, Glenn Phillip or ஷாருக் கான் has to fill. ஏதோ வீடியோல அஸ்வின் பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த வெறி வந்ததுன்னா we can see lot of players playing in நேஷனல் சைட். ஷாருக் கானுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதுல வேற ஷாருக் கான்லாம் வந்து செம்மையா போலிங் போட்டிருக்காரு தெரியுங்களா? சயித் முஸ்டாக் அலியில ஐ திங்க் வாஸ் டாப் விக்கெட் டேக்கர் ஆர் சம்திங். அதனால பயங்கரமான வேல்யூ இருக்கு. அந்த குஜராத் டைட்டன் இஸ் சீயிங் த வேல்யூ. பட் வில் தே லெட் him play ahead of Glenn Phillips? I think இதுதான் சீசன் ஃபார் ஷாருக் கான் நினைக்கிறேன். பேக் ஆர் பிரேக் சீசன் மாதிரி. எனக்கு இன்னொரு இடத்துல என்னன்னா, ஐ திங்க் மஹிபால் லோம்ரோர் வந்துட்டு வில் பிளே அஹெட் ஆஃப் சாய் கிஷோர்னு தோணுது. ஏன்னா அகைன் சாய் கிஷோர் வந்துட்டு எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். ஐ மீன் ஹீல் பி டெஃபினெட்லி எஃபெக்டிவ், பட் அந்த காம்பினேஷனுக்கு வந்துட்டு மஹிபால் லோம்ரோட பேட்டிங் வந்துட்டு இன்னும் க்ரூஷலா இருக்குமான்னு தோணுது. ஏன்னா இஸ் ஆல்சோ கமிங் ஆஃப் அ குட் டொமஸ்டிக் சீசன். வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரஷீத் கான். ஏன்னா ரஷீத் கானும் லெக் ஸ்பின்னர், லைக் சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம்ன்றதுனால they will probably go with one of them ன்னு தோணுது. ஓகே, வித் தட் டோன் நான் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே எக்கோ பண்ணுறேன். தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கீப் கிக்கிங் த இந்தியன் டோர்ஸ்ன்ற மாதிரி அதுக்கான ஒரு சீசனாக உங்களுக்கு அமையணும்னு. எப்பயுமே இந்த ஜிடி பிளேயர்ஸ்லாம் நான் கூட அவுட் ஆகிறப்ப கொஞ்சம் மனசில் வலியாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஆளுங்களே இவங்க இந்தியன் சென்னை கூட விளையாடுறப்பே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், லெட் தம் பெர்ஃபார்ம் பட் தே வில் லூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சாய் கிஷோர் ஆல்சோ டச் வுட், அவர் ஒரு நல்ல ஃபுல் கம்ப்ளீட் சீசனாக ஒரு டாப் ரன் கெட்டரா. Sai Sudarshan also is coming after injury. Sai Sudarshan, not Sai Kishore, Sai Sudarshan. Sai Sudarshan coming after injury as well, so yet to be seen how well he is going to perform. அதுவும் இருக்கு. Yes, okay, let's go for the next team, which is LSG, Lucknow Super Giant. நான் உங்கள்கிட்ட இந்த டீமை பற்றி ஆரம்பிக்கணும்னா மெயினாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த லாஸ்ட் சீசன் கேஎல் ராகுல் அவங்க ட்ரீட் பண்ணாங்க ஒரு விதமாக. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க சர்வைவ் பண்ண போகிறதே கிடையாதுன்றது தான் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஏதோ நெகட்டிவ் டோனில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், பட் அதான் உண்மை. மோஸ்ட் டீம்ஸ் ஹேவிங் செட் தட் லூஸ் இந்த இடத்துல தான் லூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல தான் சிஎஸ்கே கெயின் பண்ணுது. ஸோ ஐ திங்க் அவங்க டீம் நான் போட்டிருக்கிறது எப்படின்னா, ரிஷப் பண்ட். நான் இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னு, ரிஷப் பண்ட் ஷுட் ஓப்பன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் அண்டர் 19 வேர்ல்ட் கப்லாம் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஹி யூஸ் டு ஓப்பன் நினைக்கிறேன், இன்னும் அது கீழெலாம் கூட பார்த்துருக்கேன். யூஸ் டு ஓப்பன் இறங்கி அந்த இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு, நல்லா விளையாடி இருக்காரு. அப்போ பார்த்துருக்கேன் அவருக்கு இந்தியன் டீம்லேயே நான் வந்து மேபி ஹி வில் ஓப்பனோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் அந்த டைமில் அவர் வந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் அண்ட் அதர் பிளேயர்ஸ் ஆர் இந்த டாப் ஆர்டர், அவரால் அந்த இடத்துல கிராக் பண்ண முடியல. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் ஷார்ட் ஓப்பனிங் இந்த இன்னிங்ஸ் அப்படின்னு தோணுச்சு. மிச்சல் மார்ஷ் பயங்கரமான ஒரு டேஷர். ஏடன் மார்க்ரம் செம பிளேயர், ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் பிளேயர், அவருமே ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேயர். ஆயுஷ் படோனி, அவங்க இவங்களை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எதுக்குன்னு இது வரைக்கும் தெரியல, அதனால தான் நானும் போட்டிருக்கேன், எனக்குமே எதுக்குன்னு தெரில. ஓகே, நிக்லஸ் பூரன் எல்லாருடைய ஃபேவரட்டும், எப்போ வேணாலும் ஒரு மேட்சை மாற்றக்கூடிய ஒரு தன்மையுடையவர். டேவிட் மில்லர் அகெயின் டேஷர். அவர் வந்து நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர் ரெண்டு பேரும் கிளிக் ஆனாங்கன்னா எங்கே போகும் தெரியும். அப்துல் சமாத் இஸ் அனதர் பிளேயர் ஹூ கேன் சேஞ்ச் இட் அரவுண்ட். ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய் த ஸ்பின்னர், மொஷின் கான் அண்ட் ஷபாஸ் அகமத் த இம்பேக்ட் பிளேயர். இப்படி தான் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த டீம் வந்து ஆஸ் அ டீம் இட் லுக்ஸ் குட். பட் அவங்க கொஞ்சம் காம் ஹெட்ஸ் அரவுண்ட். ஐ திங்க் இந்த டைம் ஜஹீர் கான்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். தே மைட் கெயின் வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தோணுது. ஸோ தே மைட் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் லாஸ்ட் இயர். பட் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளோதான் இந்த டீமை பற்றி சொன்னதுக்கு. What do you guys think? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் லாஸ்ட் டூவில் முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ்னா எல்எஸ்ஜி தான். ஏன்னா ஸோ அகைன் லைக் பண்டோட கேப்டன்சி வந்துட்டு நான் பெருசாக ரேட் பண்ணதில்லை. ஈவன் டிசிக்கு அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் ஆர் மிஸ்ல தான் அவனோட கேப்டன்சி இருந்திருக்கு. அண்ட் யா, ஹி மைட் லைக் எதர் ஓப்பன் ஆர் லைக் at 3 he'll definitely walk in.
அண்ட் ஓப்பனிங்ல அவங்களுக்கு பெரிய கனன்றம், ஒரு ஓப்பனர்ன்றது வந்துட்டு அவங்க டீம்லயே இல்லை. அண்ட் லைக் சர்ப்ரைசிங்லி அவங்க லைக் ஸ்குவாட்லயே மொத்தம் 6 ஃபாரினர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுலயும் வந்துட்டு மிச்சல் மார்ஷ் வந்துட்டு இப்போ லைக் இஸ் நாட் ஈவன் ஃபிட். லைக் மோஸ்டா ஐ டோன்ட் திங்க் ஹில் பி பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அங்க வந்துட்டு அந்த பிரெட்ஸ்கிக்கு வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு லைக் இது ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா லைக் சீம்ஸ் லைக் அ குட் டேலண்ட், பட் அகைன் ஐபிஎல் ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் எப்படி பண்ணுவான்னு தெரியாது. அந்த 2 ஃபாஸ்ட் பாலர் ரீடைன் பண்றப்பே நம்ம யோசிச்சோம், மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ். வந்துட்டு சூனியா வச்சிட்டாங்க 2 பேரும் வந்துட்டு. இப்போ ஐ டோன்ட் திங்க் மயங்க் யாதவ் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். மோசின் கானும் இஸ் ஸ்டில் அட் தி என்சிஏ நர்சிங். ஆவேஷ் கானும் ஐ ஹர்ட் லைக் இன்னும் ஃபுல்லி ஃபிட்னு டிக்ளேர் பண்ணல என்சிஏ. ஸோ ஈவன் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவன் ஃபிட்டா இருப்பானு தெரியாது. ஸோ ஆகாஷ் தீப் வந்துட்டு ஒரு 8 crore கொடுத்து ஐ திங்க் ஆகாஷ் தீப் வாங்கினாங்க. வாஸ் நாட் ஈவன் லைக் பிளேட் ஒயிட் பால் கிரிக்கெட் ஃபார் இந்தியா. ஸோ அவனை வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அவன் எப்படி போறான்னு தெரியாது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வல்னரபிள் அண்ட் லைக் அங்கதான் மேபி ஜஹீர் கான் கேன் ஹெல்ப். அவரு தான் வந்து bowling போடணும்னு நினைக்கிறேன். அப்பனா அந்த மாதிரி இருக்கு அந்த டீம். குட் பாயிண்ட். ஐ மீன் பேட்டிங்கும் பார்த்தா பூரான் ஒருத்தா இருக்கான். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் திங்க். But லக்ஷ் do you think actually Yeah. Pant actually Pantha Pant opening I am not able to think of anything else, but I can't see anybody else doing it as well. பெருசா யாரும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. மார்க்ரம் அண்ட் அர்ஷன் குல்கர்னி. லாஸ்ட் இயர் ஆக்சுவலி அர்ஷன் குல்கர்னி ஓப்பன் a few games. செம்ம டேலண்ட் அவன். ஆக்சுவலி ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் அவன். செம்ம டேலண்ட். பட் லாஸ்ட் இயர் ஆடினது பார்த்தா ஐ டோன்ட் திங்க் ஸ்டில் ரெடி ஃபார் ஐபிஎல் தோணுச்சு. லெட்ஸ் see லைக் லாஸ்ட் 1 yearல ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கானு தெரியாது. See, you Let's- will have Mitchell Marsh coming in. He's coming only for batting. That's what Yeah. I read today. ஆமா bowling Okay, போட he's not கூடாதுன்னு going to சொல்லிருக்காங்க bowl. ஆஸ்திரேலியா. Yeah. எஸ் எஸ் ஓகே But ஓகே. he's happy to bat, which means he might open for them. அவனோட ஓப்பன் அதுதான் He's batting then, yeah. ஃபில் பண்றது அவனா இருக்கலாம். see ரிஷப் பண்றலாம் நீங்க ஆட விட்டு பாக்குற ஆளு. You can just let him play. நீ எங்க வேணா அடிக்குப்பா, நீ மேல ஆடுறியா கீழ ஆடுறியா, and that is such a kind of player, right? He probably going to scoop the first ball he's playing. We don't know. யா ஆனா I'm doubting his captaincy still. ஓகேவா? I mean I feel sometimes he's not ready for the captaincy. இதுல வேற இவன் புது கேப்டன் வேற இந்த டீமுக்கு. இதெல்லாம் சென்னை மும்பை எல்லாம் வந்து செட்டில் ஆனது காரணமே அந்த அந்த செட்டில்டு பிளேயர்ஸ். they retain some settled players and the I culture really carry wish Rishabh Pant had come to CSK. I really wish Rishabh Pant had come to CSK. I really Probably was next hoping season, Rishabh don't Pant worry. would come to CSK. கரெக்டா சொல்றாரு. ப்ராபபிலி நெக்ஸ்ட் சீசன். we don't know. Yeah, see Nicholas Puran இருக்காரு, David Miller with the explosive innings he played. I think they will win some matches out of the blue. மிடில் ஆர்டர் வந்து அடிச்சு முடிக்கிற மேட்சஸ் நம்ம பார்க்கலாம். பட் bowling ஓவர்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா whoever comes in they can go all guns blazing. அந்த மாதிரி ஒரு bowling line அப்ப உங்களுக்கு. ஓகேங்களா? ரவி பிஷ்னோய் சாலிட் ஃபீல்டர், ஆயுஷ் பதானி வெரி குட் ஃபீல்டர். to exposed too early நினைப்பேன். ஆயுஷ் பதானி I always feel he was exposed too early to such kind of Bro, cricket, but Ayush it's Badani fine. actually is a really good batter. Samma Yes, bat yes, அவன். but correct. Samma But bat என்னன்னா அவன் அந்த actually. yeah he was like on and off. Yeah, I know the potential obviously. ரொம்ப இஸ் a potential player. எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் ஆனா வந்து அவருடைய இப்ப யூ வாட்ச் அ பிளேயர், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணீங்க. மேபி இஸ் டூ ஏர்லின்னு சொன்னீங்க. ஐ திங்க் எக்ஸாக்ட் வேர்ட். ஐ ஆல்சோ பிலீவ் இன் தட். And Yeah, Abdul but he Samad, played can like he 2 be Rinku seasons. Singh? 2 or 3 seasons play but ஆடிட்டானே. Which means அண்ட் that's அவங்களுக்கு what வந்து ஒரு சாலிடான ஒரு ஸ்பாட்டும் கொடுக்கல. லைக் மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க, ஓப்பனிங் பண்ண வைக்கிறாங்க, Finisher. லைக் ஃபினிஷரா இருக்க வைக்கிறாங்க. I அவன் think it's வந்துட்டு 3 or ஒழுங்கா 4. யூஸ் பண்ணல. 3 or 4 is decent for இல்ல Badani. சம் கேம்ஸ் அவர் வந்து 6 எல்லாம் வந்தாரு ஜி. இல்ல 6 அப்படிலாம் போட்டு விட்டாங்க. I think start of the season he was, I don't know if he was impact player, I don't remember correctly. Yeah, and yeah, exactly. You have Abdul Samad. I like him the way he carries himself on the crease, but can he be Rinku Singh? ஏன்னா அவருக்கு சான்ஸே கொடுக்கல நிறைய, ரைட்? ஷப்பாஸ் அஹமத் இஸ் கிளாஸ் ஆக்ட். அவன் பால்ல ஏதாவது பண்ணிடுவான், பேட்டிங்லயும் 2 6 அடிச்சிடுவான் இருக்கு. But I feel this team will be in the lower, as you rightly said, in the lower part of the team. I don't think they will. Sometimes when I listen to you guys, they might finish 4 5 6 ன்னு தோணுது. பட் கஷ்டம் தான் ப்ரோ. நம்ம அப்படி ஒரு ஹைப்ல பேசுறோம். அதனால நீங்க அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் ஒரு சின்ன மாற்று கருது. எனக்கு என்னமோ எப்பயில இருந்தோ எனக்கு வந்து பண்ட் டிசர்வ் டு ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் let's see, I don't know. டீம் ஃபுல்லா ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸா வச்சிருக்காங்க. லைக் ஒரு பிளேயர் நம்பி நான் வந்துட்டு ஓகேடா இவன் இருக்கான்டா அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் ஆயுஷ் பதானி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் எதுக்கு வச்சிருக்காங்க.
that, we can wrap up this show. Thanks for watching. Thank Please you. comment, subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. Thank you very much. Bye. Thank you. Bye. Bye.